பிளான் பண்ணிக்கிட்டோம். ஓகே. எல்லாரும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஐ மீன் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் கைஸ், ஒன் செகண்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஃபைன். இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஐ மீன் எல்லா எபிசோடும் முடிச்சிட்டிங்க? ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ எபிசோட் முடிச்சிருக்கீங்களோ அந்த எபிசோட நம்பர். இப்போ நான் 7 எபிசோட் முடிச்சிருக்கேன்னா 7 அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 5 எபிசோட் முடிச்சிருக்கீங்கன்னா 5 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்சுவலி நான் ரெக்கார்டிங் வந்து வேறு சாஃப்ட்வேரில் பண்ணுறேன், ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரெக்கார்டிங் வந்து ஆனில் தான் இருக்குது. யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நாங்கள் கிளாஸஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீ ஏதாவது கிளிப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதையும் இப்படி சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சாகணும் எப்படி நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபைன். ஆக்சுவலி நீங்கள் வந்து 6th எபிசோட் மேலே போனீங்கன்னா என்ன நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து 6th 7th 8th அந்த எபிசோட்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் எபிசோட் முடிக்க முடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸே அந்த 1 hour கிளாஸே உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா உங்கள்கிட்ட கிளிப்ஸ் வச்சு அசைன்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஓகே ஃபைன். எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரு கிளாஸ் தான் முடிச்சிருக்கீங்க. அண்ட் ரக்ஷன் ப்ரோ வந்து 5 கிளாஸ் முடிச்சிருக்காரு. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி டெல்லிங். ஓகேவா? ஸ்டோரி டெல்லிங் வந்து மோஸ்ட்டாக யாருக்கு தேவைப்படும்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஓகேவா? கண்டென்ட் ரைட்டர் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து மோஸ்ட் தேவைப்படும். பட் நம்ம எடிட்டராக எதுக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் தேவைப்படுதுன்னா, ஆக்சுவலி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம்ல, வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்டோரி, எல்லா வீடியோவும் ஒரு ஸ்டோரி தான். Okay, இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா? அந்த ஸ்டோரி வந்து நம்ம எடிட்டிங் மூலமா எலிவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? வீடியோ எடிட்டிங்கில் சில ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஈஸியாக எலவேட் பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஒரு கதையை சொல்கிறது மட்டும் ஸ்டோரி கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. எந்த ஒரு கண்டென்ட்னாலும் ஒரு ஸ்டோரி உள்ளே தான் வரும். ஓகேவா? வீடியோ எடிட்டிங்கிறதே ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான். நிறைய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. இப்போ வந்து நம்ம பேசி ஒருத்தட்ட வந்து இப்படிலாம் நடந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சொல்லுவீங்கல்ல, இப்படிலாம் நடந்துச்சு, நான் வந்து இங்கே போனேன் அங்கே போனேன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அது ஒரு ஸ்டோரி தான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கதை எழுதுவீங்க, அது ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா? எல்லாமே ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா? நிறைய வே ஆஃப் ஸ்டோரி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே தான் வீடியோ எடிட்டிங். ஓகேவா? கண்டென்ட் கிரியேஷனும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். அண்ட் நீங்கள் ஓவராலாக பேசுகிறதும் ஸ்டோரி டெல்லிங் தான். ஓகேவா? புரியுதுல்ல? ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீட்டில் இந்த இதில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த எப்படி எலிவேட் பண்ண வரும்னு புரிய போகுது. ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே, நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு ஏதாட்டு மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில ப்ராப்ளம் இருக்குது அந்த ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறதுல.
சேஞ்ச் ஆகுதா ஸ்லைடு? ஓகே, ஃபைன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு விஷயத்த, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து கன்வே பண்ணுறது தான். ஓகேவா? அது வந்து வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், விஷுவல்ஸாக இருக்கலாம், ஒரு எமோஷனாக இருக்கலாம். ஓகேவா? அந்த வேலை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸோட எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ வந்து அந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போ நிறைய வீடியோலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அளவு வச்சிருவானுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சரால தான் முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கதை எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு ரைட்டிங் எழுத போறீங்க, ஒரு கண்டென்ட் எழுத போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாங்க் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆங்ஸைட்டி வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தனா, ஓகேவா, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி, இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுத போகிறோன்னா இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி கொண்டு போகணும், இப்படி முடிக்கணும் சொல்லிட்டு ஸ்டார்ட்டு மிட்டு எண்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ தான். அண்ட் இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்டோரி டெல்லிங்கை மாஸ்டர் பண்ணுறோமோ நான் சொன்ன மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஆடியன்ஸை வந்து ஹைஸ் அண்ட் லோஸில் கொண்டு போகலாம். ஓகேவா? நிறைய நீங்கள் மூவிஸில் பார்த்தா தெரியும், அந்த நம்மளை வந்து ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? ஒரு கதை போகுதுன்னா ஹைலையும் போகும், லோலையும் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்லைட் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி டெல்லிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, கீவேர்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷனே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ட்ரி. ஓகேவா? நீங்கள் ஒரு கதை எழுத போகிறீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சினிமாக்கே ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த கதையை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் வந்து நீங்கள் ஆடியன்ஸ்ட்டை வந்து எதை ரிவீல் பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணணும். மொத்தமாக வந்து ஒரு எண்டிங்கில் இருக்க கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லிட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வந்து மெதுவாக நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த மிஸ்ட்ரி அண்ட் க்யூரியாசிட்டி தான் என்ன தான் இருக்குது சொல்லிட்டு, என்ன அது அவனுக்கு என்ன தான் ஆச்சு. சில ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரைவ் பண்ணுறதே வந்து அவனுக்கு என்ன ஆச்சு, ஐ மீன் கடைசியில் என்ன தான் ஆக போகுது, அதனால தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதான் கைஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம வந்து சொன்னேன்ல, என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது, இவனுக்கு என்ன தான் நடக்க போகுது, கடைசியில் அவன் ஜெயிச்சானா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஆடியன்ஸ் சொல்ல முடியாது. ஓகேவா? சப்கான்ஷியஸாக வந்து ஆடியன்ஸ்க்கே தோணணும். ஓகேவா? இவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தோண வைக்கணும். ஸோ அந்த விஷயம் தான் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து வரப்போகுது. ஓகேவா? எப்படி வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் 2+2 = ஓகேவா? இதில் நிறைய எப்படி சொல்கிறது, இதுக்கு ஸ்ட்ரக்சர் நேம்னு ஒன்றும் இல்லை, இது நானாக வச்சுக்கிட்டது வந்து நான் லேர்ன் பண்ணிக்க மூலியமாக வச்சுக்கிட்டது வந்து 2+2 = ஓகேவா? ஆக்சுவலி ஆடியன்ஸ்ட்டை வந்து நம்ம 2+2ன்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா? ஆனால் வந்து அவங்ககிட்ட ஆன்சரை கொடுக்கக்கூடாது. 2+2 4. ஓகேவா? நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் வந்து ஆன்சர் கொடுக்கக்கூடாது, 2+2 மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, 2+2ன்னு ஒரு க்ளூ இருக்கும், அதை பார்த்துட்டு இது 4ன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்க தான் இதுக்கு அவங்க கண்டுபிடிச்சா என்ன அவங்களுக்கு தோணுன்னா, நம்ம வந்து ரொம்ப புத்திசாலி போல, நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சொல்லி அப்படி தோணும். ஓகேவா? அந்த ஒரு விஷயமும் வந்து கதைக்கு வந்து இதான் நம்ம நிறைய கதையை வந்து கெஸ் பண்ணுவோம்ல, ப்ரிடிக்ட் பண்ணுவோம்ல, இந்த இப்படி தான் போக போகுது கதைன்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்கள்லாம் சில டேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து இன்டென்ஷன்லாம் வந்து இந்த 2+2ஓட விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. சில படத்தில் வந்து இந்த 2+2 = 5ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அது எப்படின்னா, இப்போ மகாராஜா பார்த்துருப்பீங்க, மகாராஜா மூவி பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் கடைசியில் வந்து அது கம்ப்ளீட்டாக வேற இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து அந்த லக்ஷ்மி விஷயத்தை வந்து ஒரு குப்பை தொட்டி நினச்சிட்டு இருப்போம், கடைசியில் பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டாக வேற ஏதாவது இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். இந்த விஷயம் வந்து சரியான யூஸ்ஃபுல்லான திங், நிறைய ஸ்டோரியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, 2+2ங்கிறது. ஓகே.
ஓகே. ரீல் அண்ட் கண்டென்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் எண்டிங்கில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங்கை வந்து நீங்கள் பேஸில் இருந்து ஓகேவா, நம்ம ஸ்டோரினாலே நம்ம மூவிஸை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் அந்த ரீல்லையும் அண்ட் வீடியோ கண்டென்ட்லையும் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. நிறைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ் எழுதுறீங்கன்னு சொல்லி முக்கியம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஊரில் ஒரு கதை நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த கதையை வந்து அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம செலக்டிவாக 2 கேரக்டர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர்லேருந்து கதையை அந்த ஊர் மக்களை பார்க்குறதுக்கும் அந்த ஊரில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொருத்தர் கேரக்டர் அதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் கியூரியாசிட்டி பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நிறைய விஷயம் அந்த ஊரில் நடக்கும். ஆனால் ஹீரோ பெர்ஸ்பெக்டிவில் நடக்கும் ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது. ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஓகே உங்களுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஆடியன்ஸுக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற விஷயம் நம்ம வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கீ ஃபேக்டர்ஸ் உங்களோட ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸ்டேக்ஸ்னா என்னன்னா பிரச்சனைகள். ஓகேவா? பிரச்சனைகள் அண்ட் ப்ராப்ளம்ஸ். உங்கள் கேரக்டருக்கோ சரி உங்கள் ஸ்டோரிக்கோ எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ, நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் ஏர்போர்ட் போகிறேன், இங்கே போயிட்டு சென்னை போயிட்டேன் அப்படி சொல்லி வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட் போகிறேன், தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து சென்னை போயிட்டேன் வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் வந்து சொல்லும் போது ரொம்ப பேசிக்காக இருக்கா. இதே வந்து நான் தூத்துக்குடி ஐ மீன் இங்கேருந்து கிளம்பும் போது எனக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுது அண்ட் வந்து ஃப்ளைட் லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன தோணுன்னா, இவன் அதை சால்வ் பண்ணனா இல்லையா, அவன் போய் சேர்ந்தானா இல்லையா, இவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணுறானே அது எப்படி சால்வ் பண்ணான்னு சொல்கிற விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணும். ஸ்டேக்ஸ் தான் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் நம்ம எடிட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது. ஓகேவா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டு ஸ்டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸ்டோரியோட இம்பாக்ட் அண்ட் அதை வந்து கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகேவா? அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் எமோஷன். வீடியோஸ் வந்து ஒரே எமோஷனில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது என்னென்னா ஒரு ஹை கொடுத்துட்டு அப்படியே டவுன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த டவுன் செம்ம ஹிட் ஆகும். ஓகேவா? எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து படமே டவுனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்காது. இதே ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது, எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு இழப்பு நடக்குது, ஒரு டவுன் வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஆடியன்ஸ் அள வைக்கணும்னா இதான் கைஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். கடைசியில் எதுவுமே இல்லை ஆக்சுவலி இப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லி டவுன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்கள் ஆடியன்ஸ் ஆள வைக்கலாம். அண்ட் இது வந்து எப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது வந்து நீங்கள் கதையில் நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டோரி வந்து டெல் பண்ணும்போதோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சு எழுதினாலோ நீங்கள் சொன்னாலும் வந்து அது நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்படி நடந்துச்சு ஆனால் இதாகிடுச்சு, இந்த பட்டுன்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இப்படி நடந்துருச்சு, இது நடந்துட்டுருக்கு ஆனால் பட் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி சொல்கிற விஷயம்லாம் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது வந்து ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போகும். ஓகேவா? ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஓவராலாக ஸ்டோரி டெல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா டோன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? டோன் மீன்ஸ் நீங்கள் இந்த மெய்யழகன் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மெய்யழகன் மூவியில் கார்த்தி சார் வந்து அரவிந்த் சாமிகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், ஒரு கதையை சொல்லுவார், சைக்கிள் ஸ்டோரி சொல்லுவார். ஆனால் அவர் சொல்கிற டோன்லேயே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு டோன். ஓகேவா? நம்ம வந்து எந்த விஷயத்த இப்போ வந்து ரொம்ப இன்டென்ஸாக நடக்கிற விஷயத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து நம்ம இன்டென்ஸாக போயிட்டு இருக்குது, அப்போ ஒரு கதை ஒரு இன்டென்ஸாக போகுது, நான் இப்படி போனேன் அப்படி போனேன்னு என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா, அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஸ்லோவாக சொல்கிற இடத்துல நம்ம ஸ்லோவாக சொல்லணும். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். டோனும் ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். கிளிஃப் ஹேங்கர். ஓகேவா? கிளிஃப் ஹேங்கர் விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னன்னா நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, சீரிஸே போராக இருக்கும், ஒரு ஒரு எபிசோட் ஃபுல்லாக போராக இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு கிளிஃப் ஹேங்கர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? கிளிஃப் ஹேங்கரை வச்சு முடிக்கும் போது அடுத்த எபிசோடுக்கு நம்மளை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போயிடும். ஓகேவா? ஸோ அதான் இது வந்து புக்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்டாக நம்ம வந்து எடிட்டிங்லேயோ இதுலேயும் யூஸ் ஆக போகிறது இல்லை. ஆக்சுவலி நீங்கள் ஸ்டோர் ரைட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளிஃப் ஹேங்கர்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஆக்ட் ஒன், ஆக்ட் டூ, ஆக்ட் த்ரீ. ஓகே, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது நிறைய மூவிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டோரி எழுதுனாலே இது ரொம்ப பேஸ். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு ஆக்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் ஒன். ஆக்ட் ஒன் என்னன்னா இப்போ வந்து சினிமாவே ஒரு மூவியே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஒரு மூவி. ஓகேவா? அதில் வந்து அதோட கேரக்டர்ஸ் என்ன, அதோட வேர்ல்டு எப்படி இருக்குது, எந்த ஊரில் நடக்குது, அதோட கான்ஃப்ளிக்ட்லாம் என்ன. ஓகேவா? அதெல்லாம் வந்து செட்டப். ஓகேவா? செட்டப்பில் வந்து ஆக்சுவலி இது ஹூக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து கண்டென்ட் சைடில் வந்தால் இது ஹூக்குன்னு சொல்லுவாங்க. அது கேரக்டர் என்னது, ஆக்சுவலி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது யார் அவன்,
அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான் சொல்லி ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கேரக்டரை பற்றி ஸ்டோரினா அது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட மெயின் கான்ஃப்ளிக்ட் என்ன? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கான்ஃபர்டேஷன். ஓகேவா? கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து எப்படி அவன் சேலஞ்ச் பண்ணி, ஓகேவா, அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து எப்படி அவன் ரிசால்வ் பண்ணான், ஓகேவா, அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி சால்வ் பண்ணான், இதெல்லாம் வந்து கான்ஃபரன்டேஷன்ங்கிற பார்ட்டில் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபைனல் கான்ஃப்ளிக்ட் எப்படி சால்வ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரெசல்யூஷன். ஓகேவா? அவன் கேரக்டரே மாறி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்த கேரக்டருக்கும் அந்த விஷயத்தை க்ரோத் த்ரூ பண்ணிட்டு அடுத்து போகும்போது கேரக்டர் மாறி இருக்கும். ஸோ இதான் எண்டிங். ஓகேவா? ஆக்சுவலி ரெசல்யூஷன் நத்திங் பட் கிளைமேக்ஸ். ஓகேவா? இந்த ஒரு 3 ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? எழுதுகிறோம். நிறைய மூவிஸும் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள், ஒரு மூவி எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. பிகில்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குல்ல, நம்ம தளபதி மூவி. அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த விஜய் கேரக்டர் யார், நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஓகேவா? அவர் வந்து ரவுடிசம்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் எப்படி வரும்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுவார். ஓகேவா? ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் ஒரு டீம் இருக்கும், ஒரு உமன்ஸ் டீம் இருக்கும். அந்த உமன்ஸ் டீமுக்கு வந்து ஒரு கோச் இல்லாமல் இருப்பாங்க. ஓகேவா? கோச் இல்லாமல் இருக்கும்போது இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்னு வச்சுக்கலாமே. இந்த கோச் இல்லாமல் இருக்கிறது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி அவர் வந்து திருப்பி வந்து உள்ளே போவார். ஓகேவா? அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு, அங்கே வந்து அந்த உமன்ஸ் டீமில் இருக்கும்போது அங்கே உள்ள பசங்கள்லாம் வந்து இவரை புலி பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் அவர் எப்படி ப்ரூவ் பண்ணி அந்த டீமை எப்படி ட்ரெயின் பண்ணி ஜெயிக்க வைக்கிறார். ஓகேவா? அதில் வந்து எதுக்கு ஃபுட்பாலை விட்டாரு, ஏன் ரவுடிசம் இறங்குறாருன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பாப்புலரான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அண்ட் இது வந்து நம்ம கண்டென்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம், ஹூக், பாடி அண்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே தான். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 3 டிவைட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா? எப்போவுமே வந்து ஹூக்கு. ஓகேவா? ஒரு விஷயத்த ஒன்று போட்டுட்டு அதை வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த வந்து பாடி. ஓகேவா? பாடியில் வந்து விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு சிடிஏ. ஓகேவா? சிடிஏ இஸ் நத்திங் பட் கால் டு ஆக்ஷன். நீங்கள் வந்து அவங்கள ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணுறது, ஆடியன்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது, லைக் பண்ண வைக்கிறது, சேவ் பண்ண வைக்கிறதுலாம் சிடிஏ பார்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தினாலும் 3 ஸ்ட்ரக்சரில் நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஹூக்ஸில் வரலாம். நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எடிட்டிங் சைடில் வந்து பார்க்கும்போது ஹூக்ஸுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி ஹூக்ஸில் வந்து எப்படி நம்ம ஆக்சுவலி யாரும் மைக் ஆன் பண்ணியிருக்காங்க. அப்படி போனாதான் கொஞ்சம் நல்லா இருந்தது. கைஸ் யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க பாருங்க, செக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ரேஷ்கான், கொஞ்சம் மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா, எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் இருக்குல்ல, அதான் நம்ம ஹூக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த 5 செகண்டை வந்து நம்ம வந்து எவ்வளோ விஷுவலாக அவங்களுக்கு வந்து ஹூக் பண்ண முடியுமோ. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் எடிட்டிங்கில். ஓகேவா? நீங்கள் ஒரு சூமின் ஆட் பண்ணாலே பாதி பேர் ஹூக் ஆயிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப இது என்ன வாட் என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஜூம் இருந்தாலே நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஜூமின்லாம் ஃபஸ்ட் நிறைய கடன் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? ஜூம் இன் பண்ணியிருப்பாங்க, இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட் அங்கே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது பயங்கரமான டிப்பு என்னென்னா, ஜூம் இன் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஜூம் இன் ஆட் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தோன்னா ஒரு ஹூக் மெத்தட் இருக்குது. இது வந்து செம யூஸ்ஃபுல்லான ஒரு ஹூக் மெத்தடு. என்னென்னா வந்து போப் இன் த பூல். ஓகேவா? கேட்கும்போது விசித்திரமாக இருக்குல்ல, அதான் வந்து இந்த மெத்தடு. என்னென்னா, போப் இன் த பூல்னா என்னடா இது அப்படி சொல்லியிருக்குல்ல, ஒரு விசித்திரமாக இருக்குது அந்த வார்த்தை. போப் இன் த பூல்னா போப் வந்து பூலில் இருக்காரா அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? ஸ்விம்மிங் பூலில் இருக்காரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்டில் என்ன தான் சொன்னான். ஓகேவா? ஒரு என்ன தான் நடந்துச்சு அந்த அந்த இடத்த போகாமல் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க வீடியோ வந்து ஒரு 15 செகண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு இந்த போப் இன் த பூல். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது செமையான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த, ஒரு ஓவர்வெல்மிங்கான விஷயத்த நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதுக்குள்ள நம்ம பாடி கண்ட்க்குள்ளே கொண்டு வந்துடலாம். பாடி கண்ட் பார்த்துட்டு அதை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வீடியோ ஃபுல்லாக ரிட்டன்ஷன் இருக்கும். ஓகேவா? இது செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து போப் இன் த பூல். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினிங். ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இது வந்து பேசிக் ஹூக் தான். எல்லா ஹூக்லேயும் வந்து பேசிக்காக ஒன்று இருக்கும். என்னென்னா,
கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டில் ஒரு கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அந்த வீடியோ அவங்க பார்த்தா ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹுக் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சா, இந்த மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுதா அப்படின்னு சொன்னால் முடி கொட்டுக்கிற சொல்யூஷன் அவங்க வந்து கடைசியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க கடன் பார்த்தாகணும். ஓகேவா? ஸோ இதான் நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் ஹூக்கை நீங்கள் எழுதும் போது ஹூக்கை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஹூக்கு ட்ரீட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் வச்சு பண்ணான்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல், நான் சொன்னேன் ஆர்ட் ஆஃப் ரிவீலிங் சொன்னேன்ல, ஆக்சுவலி ரிவீலிங் சொன்னேன், அது மாதிரி ஆர்ட் ஆஃப் ரிவீலிங். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்லேயே நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்காது அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அவங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ அவங்க பார்க்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஸோ வந்து அதுக்கான கொஸ்டின் ஆன்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி கடைசியில் வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணோன்னா ஆக்சுவலி அவங்க கண்டென்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் கண்டென்ட்ஸ் எடுக்கும் போது இந்த கொஸ்டினில் வந்து ரொம்ப காமனான டாபிக், நான் ஹேர் ஃபால் சொன்னேன்ல, இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான். இந்த சொல்யூஷன் லேட்டாக கொடுத்தா ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பாக ரிட்டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸ்டோரி டெல்லிங் வந்து ரிட்டென்ஷனில் பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஆக்சுவலி இட்ஸ் நத்திங் பட் எங்கேஜ்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து எங்கேஜ்மெண்ட் சரியான ப்ளே இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த கிளாஸை வந்து கவனிச்சுக்கோங்க, நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாம். ஓகே, இது ரொம்ப என்னோட ஃபேவரட்டான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஏன்னா இது வந்து நிறைய மூவிஸ், என்னோட ஃபேவரட்டான மூவிஸ் நிறைய மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிஸில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுட்டாலே நிறைய ஸ்டோரிஸை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா டான் ஹார்மன் ஸ்டோரி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டான் ஹார்மன்னா யாருன்னா அந்த ரிக் அண்ட் மார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேரக்டர் அண்ட் ரைட்டர். ரிக் அண்ட் மார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு சீரிஸ் இருக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ரிக் அண்ட் மார்ட்டிங்கிற சீரிஸ் எல்லாம்? ஒரு கார்ட்டூன் சீரிஸ் மாதிரி இருக்கும். மைக் யாரும் ஆன் பண்ணியிருக்கீங்க, அவன் மட்டும் மீட் பண்ணிக்கிங்களா? சார் ரூபேஷ் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மீட் போட்டேன். ஓகே, யாரெல்லாம் வந்து ரிக் அண்ட் மார்ட்டி பார்த்துருக்கீங்க? ஒரு ஃபேமஸான ஷோ அது, கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிக் அண்ட் மார்ட்டி பற்றி? ஓகே ஃபைன். ரிக் அண்ட் மார்ட்டி வந்து ஒரு கார்ட்டூன். ஓகேவா? அந்த ஒவ்வொரு எபிசோடும் வந்து செம்ம எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ வந்து அந்த டேரக்டர், ஓகே, ரொம்ப பாப்புலரான டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் அண்ட் ரைட்டர் வந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து எதில் வந்து நம்ம வந்து பார்ப்போம்னா ஹீரோஸ் ஜார்னி, எல்லாம் ஒரு ஹீரோ எடுத்துக்கிட்டு அவரோட ஜார்னியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஹீரோவோட ஜேர்னியை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் நிறைய மூவிஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதான் சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிளில் வந்து நம்ம 3 ஆக்ட் பார்த்தோம்ல, இந்த சர்க்கிளில் வந்து 8 ஆக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து அந்த 3 ஆக்டையும் இன்னும் ரொம்ப இன்னும் டிவைட் பண்ணி நம்ம 8 ஆக்கியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலிங்காக போகிறது. ஓகேவா? இதில் இங்கே ஒரு லைன் இருக்குதா? ஆக்சுவலி மவுஸ் தெரியுதா பாயிண்ட் பண்ணுறது? இந்த மவுஸில் பாயிண்ட் பண்ணுறான்ல, இந்த ஒரு லைன். ஓகேவா? சென்டர் லைனில். ஓகேவா? ஒரு ஹாஃப் சர்க்கிள், மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், கீழே ஒரு ஹாஃப் சர்க்கிள், நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் தான் வந்து த்ரெஷோல்ட் லைன் சொல்லுவாங்க. ஒன் செகண்ட். அந்த லைனை தான் வந்து த்ரெஷோல்ட் லைன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த த்ரெஷோல்ட் லைனுக்கு மேலே அந்த கேரக்டர் இருந்தனா அது வந்து கம்ஃபோர்ட்டில் இருக்கும், கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கும். ஓகேவா? த்ரெஷோல்ட் லைனுக்கு கீழே வந்தால் அது கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வெளியே வரும். ஓகேவா? அதான் அந்த த்ரெஷோல்ட் லைனு. இதில் வந்து மேலே வந்து ஆர்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன். அண்ட் கீழே வந்து கேஓஸ்னு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஷன் அண்ட் அது ப்ராப்ளம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து யூ எஸ்டாப்ளிஷ் த ப்ரோட்டகனிஸ்ட். ஓகேவா? உங்கள் ஹீரோ யார், அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன, இந்த ஊரில் இருக்கிறான் என்ன, அவன் இடம் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஆக்ட் 1 பார்த்தோம்ல, அதில் சாரி அதில் இருக்க ஒரு விஷயம் தான் வந்து யூவில் இருக்கும். ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் த ப்ரோட்டகனிஸ்ட், அவன் யார், என்ன பண்ணுறான், ஆக்சுவலி எந்த ஊரில் இருக்கிறான், இதெல்லாம் வந்து யூவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீடு, அவனுக்கு என்ன தேவை. ஓகே, அவனுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படும். ஓகேவா? அதுக்காக வந்து கோ. ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜ் போகிறான், வெளியே போகிறான். ஓகே, அது அந்த த்ரெஷோல்ட் லைனை கிராஸ் பண்ணுறான். ஓகேவா? அதுக்கான கோவை தாண்டி சர்ச். ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறான். ஓகே, இது பண்ணலாமா அது பண்ணலாமா சர்ச் பண்ணுறான்.
அதுக்கான விஷயத்த கோ த்ரூ பண்ணுறான். ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த விஷயத்த கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கெலாம் ஒர்க்கை போட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் கோ த்ரூ பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து அந்த விஷயம் கிடச்சிருது. ஓகேவா? அந்த விஷயம் கிடச்சிருது. ஆனால் வந்து அதுக்கு வந்து நீ கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் கிடைக்கிறதுனாலே அது கான்சிக்வன்சஸ் இருக்கும். அதுக்கு வந்து சில விஷயத்த பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? சாக்ரிஃபைஸ்னு வச்சுக்கலாமே. இந்த விஷயம் கிடச்சதுனால ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண அப்புறம் அந்த அந்த அவனுக்கு தேடினது ஒரு நீட் இருக்குல்ல, அது நீட் கிடச்ச அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரான். ஓகேவா? ரிட்டன் பிரிங்கிங் இட் டு ஹோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சேஞ்ச். ஓகேவா? சேஞ்சுனா இந்த விஷயத்தெல்லாம் அவன் தேடி போய் கஷ்டப்பட்டு அவனுக்கு கிடச்சிருக்கும்ல, அப்போ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பான். அவன் கேரக்டரே மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் மூவி ஆரம்பிச்சோன்னா ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய விஷயத்தை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து இந்த அவன் விஷயம் அவன் என்னத்தை க்ரோ த்ரூ பண்ணுறானோ அதான் வந்து அவனை மாற்றுது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து ஸ்டோரிஸை நீ இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, யாருக்கெல்லாம் புரியலை, ஸோ அதெல்லாம் நீ சேட்டில் சொல்லலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சரில்? ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஒருத்தருக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம். ஓகேவா? ஸோ ஐ நீட் யூ டு எல்லாரும் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த விஷயத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த சர்க்கிள். ஓகேவா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை மாஸ்டர் பண்ணுறாலே போதும், எல்லாருமே ஒரு ஸ்டோரி எழுதலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நடந்த விஷயத்த ஒரு இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகேவா? நான் ரோட்டில் இந்த விஷயத்தை நான் வந்து இன்சிடெண்ட்டை நான் பார்த்தேன். அப்படி இது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்டு கன்வே பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரில் சொன்னீங்கன்னா சாரி, இந்த ஸ்ட்ரக்சரில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமே. கர்ணன் மூவி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? கர்ணன் மூவி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சேட்டில் சொல்லுங்கள் பாபு. யா, கரண்ட் மூவி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டோரி தரணுன்னா கர்ணன்னா யார்? ஓகேவா? அவன் எந்த மாதிரி ஆள், அவனோட விஷயம் என்ன, அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு வந்து நீட் இருக்கும். என்னன்னா வந்து அவங்க ஊரை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவனுக்கு வந்து அவங்க ஊருக்கு வந்து ஒரு பஸ் வசதி வந்து தேவை. ஓகேவா? பஸ் வசதி இல்லாமல் இருக்கும். ஸோ அது தேவைப்படும். ஓகேவா? அதுக்காக வந்து கோ. ஓகேவா? அதனால அந்த பஸ் எல்லாம் உடைக்கிறது அந்த சீன்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த விஷயத்துக்காக தேடி போவான். ஓகேவா? அதுக்காக வந்து அந்த விஷயத்த கிடச்ச அப்புறம் பார்த்தோன்னா அந்த ஊர் மக்களில் வந்து போலீஸ் டார்ச்சர்னால ஒரு 6-5 பேர் இறந்துருப்பாங்க. அண்ட் அது ஒரு வாரே நடக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? போதும் பேயிங் த ப்ரைஸ். அண்ட் வீட்டுக்கு வரான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ கர்ணன் படத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டரை நீ நோட் பண்ணால் தெரியும். எண்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். செம பெயினோட அந்த கேரக்டரே வந்து மாறி இருக்கும். அவனுக்கு தேவைப்பட்டது கிடச்சிருக்கும். ஓகே, ஊருக்கு பஸ் வசதி வந்திருக்கும். அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனால் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான கேரக்டராக மாறி இருக்கும் லாஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வந்து மோட்டிஃப்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் வந்து இங்கே இன்செப்ஷன் பார்த்துருக்கீங்க? கிறிஸ்டபர் நோலனோட படம். ஓகேவா? இன்செப்ஷன் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சாரி ராகுல், நான் வந்து ஸ்பாய்லர் பண்ணணும்னு சொல்லி மோட்டிவ் இல்லை. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? கர்ணன் வந்து செமையான படம், எல்லாரும் பார்க்கலாம். ஓகேவா? யாரெல்லாம் இன்செப்ஷன் பார்த்துருக்கீங்க? இன்செப்ஷன் பை கிறிஸ்டபர் நோலன். ஓகேவா? லியோனார்டோ டி காப்ரியோலாம் நடிச்சிருப்பாரு. செமையான படம். ஓகே, ஃபைன்.
இன்செப்ஷன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா. ஆக்சுவலி என்னன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை காட்டுவாங்க, ஓகேவா. எண்டிங்லையும் அதே விஷயத்தை காட்டுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்களோட அழகே அதான், ஓகேவா. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அதே வீட்டுக்கு திருப்பி போகிறது தான், ஓகேவா. இப்போ வந்து கர்ணனில் வந்து நான் இருக்கல, நான் மவுஸில் பாயிண்ட் பண்ணுறல, இந்த பொம்மை இருக்குல்ல, இது ஒரு குலசாமின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட் ஷார்ட்லேயே காமிப்பாங்க, ஓகேவா. எண்டிங்கில் பார்த்தா அதே குலசாமி வரும், ஓகேவா. ஸோ இது ஒரு மோட்டிஃப்னு சொல்லுவாங்க. இன்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர மாதிரி இருக்கும், ஓகேவா. அதை வந்து ஸ்டார்டிங்கில் அதை வச்சு தான் படம் ஆரம்பிக்கும், எண்டிங்லேயும் வந்து அது ஒரு அதே தான் காமிப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் மோட்டிஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நிறைய மூவிஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து இனிமேல் பார்க்க போகிற மூவிஸ்லலாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் நோட் பண்ணலாம், ஓகேவா. மேபி இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இது உங்களுக்கு டீப்பாக தெரியும், ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் இதை வச்சு எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை மாஸ்டர் பண்ணியிருப்பீங்களா. நீங்கள் ஒரு மூவி பார்க்கும்போது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, ஓகேவா. இப்படி தான் நடக்க போகுது, அவன் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுவான், அதுக்கான விஷயத்த வந்து கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவான், அண்ட் வந்து அந்த விஷயத்தை ரிட்டர்ன் கொண்டு போகும்போது எல்லாம் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கதையை ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் தான் இந்த டான் ஹார்மன்ஸோட ஸ்டோரி சர்க்கிள், ஓகேவா. ஓகே, யாரெல்லாம் ஹாரி பாட்டர் பார்த்துருக்கீங்க? இதுவும் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா. ஓகே, நீங்கள் ஹாரி பாட்டர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், எல்லா ஹாரி பாட்டர் மூவிலையும் இதே ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட், நான் ஸ்பாய்லர் எதுவும் பண்ணல, நான் வந்து ஒரு பேஸ் லெவலில் சொல்கிறேன் ஸ்டோரியை. ஃபஸ்ட்டு அது ஹாரி பாட்டருங்கிற கேரக்டருக்கு வந்து அவங்க அங்கிள் வீட்டில் இருப்பாங்க, ஓகேவா. அவனுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ரெஸ்பெக்டே இருக்காது. அந்த அங்கிள் வீட்டில் அந்த அங்கிளோட பையன் இருப்பான், அவனை மட்டும் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஹாரி பாட்டரை வந்து ட்ரீட்டே பண்ண ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ரூமில் தான் அவனுக்கு ரூமே டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க, ஓகேவா. ஆனால் அவன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பான், ஓகேவா. அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு நீட் இருந்துச்சு, அதுக்கான த்ரெஷோட தாண்டி போவான். மீதி இதெல்லாம் நீங்கள் ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் வந்து ராணுங்கிற கேரக்டரை வந்து பேயிங் த ப்ரைஸ் அது இருக்கும். திருப்பி அந்த வீட்டுக்கு வருவான், ஓகேவா. எல்லா ஹாரி பாட்டர் கதையிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும், அதே அங்கிள் வீட்டில் முடியும், ஓகேவா. ஆனால் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னா அந்த ஆம், அதை விட்டு வெளியே போவான், அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போவான். திருப்பி அந்த வீட்டுக்கு வரும்போது அங்கிள் வீட்டுக்கு வரும்போது ஒரு பிரேவஸ்டான பாயா மாறி இருப்பான், ஓகேவா. ஏன்னா அவன் கோத்ரூ பண்ண விஷயம் வந்து அவனை மாற்றிருக்கும். இது இந்த இடத்துல மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் அங்கிள் ஹவுஸ், ஓகேவா. அங்கிள் ஹவுஸில் தொடங்கி அங்கிள் ஹவுஸ்லேயே முடியுதுல்ல, இதான் வந்து மோட்டிவ், ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் மூவி எக்ஸாம்பிள், ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சரில். ஓகே, மோட்டிவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகேவா. ஒரு நரேஷன், ஓகேவா. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர், ஓகேவா. நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிறைய மூவிஸை வந்து மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் தான் ஃப்ளாஷ்பேக். ஒரு அந்த கேரக்டரோட சீக்ரெட் என்ன, அதுக்கு பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. அதுக்கு இருக்கும், அது வந்து என்னன்னா ஒரு டீப்பாக போகிறது ஒரு கேரக்டரை பற்றி. நான் பிகில்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவன் வந்து ஃபுட்பாலை விட்டுட்டு, யா 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 கண்டென்ட் இஸ் டெரிவேஷன் ஆஃப் மூவிஸ் ப்ரோ, யா. அதான் கண்டென்ட், நீங்கள் பார்க்குற கண்டென்ட் எல்லாமே இந்த அதில் சொல்கிற ஸ்டோரி எல்லாமே மூவிஸில் ஆல்ரெடி பண்ணது தான் வந்து நம்ம கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கம்மிங் பேக் டு த டாபிக் என்னன்னா ஃப்ளாஷ்பேக்ஸ். நீ பிகில்ல பார்த்தீங்கன்னா அவன் ஃபுட்பால் வந்து விட்டுட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வந்து எதுக்கு அவன் ஃபுட்பால் விட்டான்னு சொல்லி நம்ம தெரியணும்னா ஃப்ளாஷ்பேக் போகணும். ஃப்ளாஷ்பேக் போனால் அவங்க அப்பா இறந்துருப்பார், ஓகேவா. அவங்க அப்பா இறந்ததுனால அந்த இடத்த அவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவன் ஃபுட்பாலை விட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு நரேட்டிவ் டிவைஸ் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிக்கிங் கிளாக், ஓகேவா. இப்போ வந்து ஒரு பாம் வெடிக்க போகுது, அதுக்குள்ளே அவங்கள காப்பாற்றணும்னா அதோட இன்ட்ரெஸ்டிங் லெவலே வேறு, ஓகேவா. அது வந்து ஒரு அர்ஜென்சி டென்ஷன் ஆட் பண்ணும். ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆனால் இதுக்குள்ளே பண்ணால் தான் காப்பாற்ற முடியும், அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வச்சுருப்பாங்க நிறைய மூவிஸில், ஓகேவா. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேக்ஸ், நீங்கள் ப்ராப்ளம் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு, ஓகேவா, அந்த அளவுக்கு கரெக்ட் ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணான்னு சொல்லிட்டு
மெயின் என்னன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் மட்டும் கொடுக்கக்கூடாது ஓகே, அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்கணும் ஓகேவா. அப்புறம் ஒரு கேரக்டர் வந்து நிறைய கோத்ரூ மட்டும் பண்ணிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் சொன்னேன்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யணும் ஓகேவா. இதுதான் நரேட்டிவ் டிவைசஸ் ஓகே, சிம்பிளாக இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே வரலாம் ஓகே. ஒரு நாள் மூவிஸை பற்றி பேசிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக கண்டென்ட்குள்ளே வந்துடலாமே. ஏன்னா நான் சொன்னல 3 ஆக்ட் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ஹூக்கில் ஆரம்பிக்கணும். பெஸ்ட் ஹூக் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்கணும் அந்த ஹூக் ஓகேவா. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ನೋಡಿದ್ದೀನಿ ಯಾರು ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்லேருந்து ஆரம்பிங்க ஓகேவா. ஹூக்கில் வந்து என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும். நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி விஷயம் அந்த போப் இன் த பூல் ஆக்சுவலி என்ன ஆச்சு ஓகேவா. ஒரு நடந்திருக்கும், வாட் த ஹெல் அப்படி இருக்கும், என்ன நடந்துச்சு அப்படி சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயம் தான் அந்த போப் இன் த பூல். அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ரிலேட்டபிள் ஓகேவா. மோஸ்ட்லி இருக்கிற கண்டென்ட் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் சொல்லிட்டு வச்சுக்கலாமே ஓகேவா. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ வச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃபுல்லாக பார்த்தாகணும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேசிங் அண்ட் டைமிங் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஆல்ரெடி கிளாஸ் பார்க்காதவங்க சொல்கிறேன், கிளாஸஸ் இருக்குது ஓகேவா. கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேசிங்கன்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபாஸ்ட்டாக போகிறது அண்ட் டைமிங். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பி ரோல்ஸ்லாம் வருது இல்லை, அது வந்து ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வந்துச்சுன்னா அது பேசிங் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அது வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து என்னன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக தான் எங்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் போகணும் ஓகேவா. நம்ம காஸ்ட் டீட்டா கிராஃபில் பார்த்துருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் டிப் ஆகி ஸ்லோ ஆகணும். இந்த மாதிரி தான் ஓகேவா. நான் இதுலேயும் இந்த ஸ்டோரி டெல்லிங் ப்ளே ஆகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் ஓகேவா. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொன்னேன்ல அந்த மாதிரி தான். அண்ட் வந்து நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா செம ஸ்லோவாக போகும். ஆக்சுவலி அது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறது தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரில் என்ன பண்ணுதுன்னா ஒரு மரத்தில் ஓகேவா, மரத்தில் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. தூக்கு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸ்லோ பேஸ்ட், பயங்கர ஸ்லோ பேஸ்ட், கட்டே இல்லை ஓகேவா. அந்த ஷார்ட் அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஓகேவா. ஒரு கட் பண்ணுங்க, ஒரு சூமினாட் வைங்க, ஆங்கிள் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஓகேவா. ஆனால் அது இல்லாத டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மூவிஸில் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஓகேவா. ஸோ ஃபைனலாக எக்ஸாம்பிள் போய்க்கலாம் ஓகேவா. ஒன் செகண்ட் கைஸ், நான் எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துறேன். ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுன்னா மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் எஸ்ன்னு போடலாம் ஓகேவா. பி ஆக்டிவ் ஆஸ் முடிஞ்சாலும் இன்ட்ராக்டிவாக இருங்க தயவு செஞ்சு, ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே. ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். அகைன் சவுண்ட் வருதான்னு சொல்லுங்கள் ஓகேவா. டவுனா இருந்தது நம்ம நெப்போலியன் சாரோட சன் தனுஷோட. வருதா? சூப்பர். ஓகே, அந்த ரீலை ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து எந்த மாதிரி நான் எடிட்டில் ஸ்டோரி டெல்லிங்கை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா. ரீசெண்டா டாக் ஆஃப் த டவுனா இருந்தது நம்ம நெப்போலியன் சாரோட சன் தனுஷோட கல்யாணம் தான். அவரும் என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான். ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, அது என்ன ரொம்பவே பாதிச்சிருந்தது. ஹேட் கமெண்ட்ஸ் போடுற எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல ஸ்பெஷல் சைல்டா சர்வை பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த சொசைட்டி எங்களை ஒரு மாதிரி பார்க்கும், எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்காது. அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அது ஃபுல் பொட்டன்ஷியலோட யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களை அலோவ் பண்ணாது. பலருடைய டெய்லி வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற பல
பல விஷயங்கள் எங்களுக்கு பெரிய சவாலை தாண்டினாதான் எங்க வாழ்க்கையில நடக்கவே செய்யும். இதையெல்லாம் தாண்டி நாங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் நாங்க நல்லா வாழ்றதுக்கும் எங்களோட மன உறுதியும் எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் காரணம். பொது வாழ்க்கைக்கு வரப்போ சாதாரண மனுஷனுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கும் நடக்கிறப்போ நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கலாமே. இப்போ தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவரு மாப்பிள்ள, பொண்ணுக்கு சம்பந்தம், வேற என்ன வேணும்? எதுக்கு இவ்வளவு ஹேட்ரேட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், டீடைல் டிஸ்கஷன் அண்ட் ஆல்? பிடிச்சா வாழ்த்துங்க, பிடிக்கலன்னா கடந்து போயிட்டே இருப்போம். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தனுஷ் பிரதர். ரீசெண்டா டாக் ஆஃப் த ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் எந்த மாதிரி நான் அந்த ஸ்டோரி டெல்லிங் நான் சொல்லி தந்தேன் இவ்வளோ நேரம், இதை நான் வந்து இதில் எப்படி இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி யாராவது சேட்டில் சொல்ல முடியுமா? ரிலேட்டபிள் பீரோல்ஸ் கரெக்ட். ஓகே, பரவாயில்ல. ரீசெண்டா டாக் ஆஃப் த டவுனா இருந்தது லிமிடேஷன்ஸ் எங்களை பண்ணலான்னு. ரீசெண்டா டாக் ஓகே, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெகட்டிவ் ஹுக் பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, பர்சனல் ரைட் ஆஃப் த ஸ்டோரி டெல்லர். ஓகே, ஐ மீன் நான் எதில் கேட்குறேன்னா கண்டென்ட் வைஸில் கேட்கல, எடிட்டிங்கில். ஓகேவா? நான் யூஸ் பண்ண பீரோல்ஸ் அண்ட் விஷயத்தில் வந்து நான் எந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் சைட்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ரிலேட்டபிள் பீரோல்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க, அது கரெக்ட். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நான் சொல்லி இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதா? ஜூம் இன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஎல்சி பிளேயர் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ வந்து இதில் பேசிக்காக ஸ்டோரி என்ன? தனுஷ்னு ஒருத்தர் வந்து நெப்போலியனோட ஒருத்தரோட சன் வந்து இந்த விஷயத்தை கல்யாணம் ஆனதில் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால கோத்ரூ பண்ண விஷயங்கள். ஓகேவா? அவருக்கு ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதை வந்து இவர் வந்து ரிலேட்டபிளாக இந்த மாதிரிலாம் நடக்குது எங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? இதான் வந்து கண்டென்ட்டே. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து எடிட்டிங்கில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு? ஓகேவா? கல்யாணம் நடந்துச்சு. ஓகேவா? யாருக்கு? தனுஷுக்கு. ஓகேவா? அண்ட் வந்து தனுஷ் வந்து இந்த வீடியோ வந்து இங்கே இது ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நடந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணியாச்சா? பீரோவில் ஆக்சுவலி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா ஷோ டோன்ட் டெல். ஓகேவா? இவர் வந்து கண்டென்ட்டை வந்து பேசியிருக்காரு. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சும்மா அவர் பேசுனது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பேசுகிறாரோ அது காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து பேக் டு த டாபிக் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அது என்ன ரொம்பவே பாதிச்சிருந்தது. ஹேட் கமெண்ட்ஸ் போடுற எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலக ஓகே, இப்போ வந்து ரிலேட்டபிளாக காட்டுறதுக்கு இவங்கள மாதிரி கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் பண்ணுறவங்கள வச்சு நம்ம கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை. ஃபஸ்ட்டு இந்த இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த பேராலிம்பிக்ஸில் வந்து ஒரு ஓகேவா ஒரு அச்சீவ் பண்ணவங்க ஒருத்தாங்க. ஒரே நிமிஷம் கைஸ், ப்ளீஸ் வந்து கிளாஸ் எடுக்கும் போது மைக் ஆன் பண்ணாதீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இவங்க இந்த லேடி வந்து பேராலிம்பிக்ஸில் மெடல் வாங்கினவங்க. ஓகேவா? இவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க கஷ்டத்தில் பேசுகிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து கண்டென்ட்டை சைடில் வச்சுட்டு எடிட்டிங்கில் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்பெஷல் சைல்டா சர்வை பண்றது அவ்வளவு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க ஸ்ட்ரகிளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் 1 நடந்துச்சு. ஆக்ட் 1ல் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து நம்ம காமிச்சிட்டோம். ஓகேவா? எலிவேட் பண்ணிட்டோம் அந்த இடத்த. ரெண்டாவது வந்து
ஸ்டேக்ஸ் ஓகேவா. ரெண்டாவது கான்ஃப்ளிக்ட்ங்கிற ஆக்ட் 2 வருது. ஆக்ட் 2ல் வந்து நம்ம வந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் காமிக்கிறோம் ஓகேவா. இவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க ஓகேவா. அண்ட் இது வந்து அட்டாக் அண்ட் டைட்டனோட பீரோல் ஓகேவா. சொசைட்டி வந்து உங்களை பார்க்கும். இதுவும் வந்து ஒரு ஸ்டேக்கான விஷயங்கள் ஓகேவா. எங்களை ஒரு மாதிரி பார்க்கும். எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்காது. ஓகே. மாரிமுத்தர் உங்களுக்கு தெரியும். இவரும் பேராலிம்பிக்ஸ் பிளேயர் வச்சுக்கோங்க ஓகேவா. தமிழ்நாடோட பிளேயர். ஸோ இவரோட ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியும் ஓகேவா. இவர் படுற கஷ்டங்கள் இது ஒரு மேட்ச் கட் மாதிரி பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பாருங்களேன், சரியா கிடைக்காது. அவர் சின்ன வயசு வீடியோ அண்ட் வந்து அவர் பெரிய வயசு வீடியோ மேட்ச் கட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. கிடைக்காது. அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வந்து தோலா மூவியில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறது ஓகேவா. கிடைச்சாலும் அது ஃபுல் பொட்டன்ஷியலோட தோலா மூவியோட ஸ்ட்ரகிள் ஓகேவா. யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களை அலோவ் பண்ணாது. பலருடைய டெய்லி வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு பெரிய சவாலை தாண்டினாதான் எங்க வாழ்க்கையில நடக்கவே செய்யும். இது எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன் ஓகேவா. இவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கிறத காமிக்கிறது. இது மாரிமுத்து அவர் வந்து ரெடி ஆகிற மாதிரி காமிச்சோமா. இப்போ வந்து அவர் தாண்டி போறாரு. தாண்டி நாங்க இங்கே ரிலேட்டபிள் பார்த்தீங்களா, தாண்டின்னு சொல்கிறாரு, அவர் தாண்டாரு ஓகேவா. இந்த மாதிரி கிரியேட்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து மாரிமுத்து வந்து ரெடி ஆகிறாரு, அவர் வந்து தாண்டாரு ஓகே, அச்சீவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு லேடி வந்து அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோ த்ரூ பண்ணுறேன்னு ஒரு இன்டர்வியூ பேசுகிறாங்க. அதுக்கான விஷயத்த எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அந்த மெடல் கிடைக்குது ஓகேவா. வாழ்றது ஐ மீன் ரெசல்யூஷன் ஓகே. இந்த பாட்டெலாம் ரெசல்யூஷன் தான். ப்ரிப்பேர் ஆனாங்களா, ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரிப்பேர் ஆனாங்களா, ஷூட் பண்ணுறாங்க, இது வந்து ரெசல்யூஷன் தான். எங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி, அந்த லேடியோட ஃபேமிலியை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சப்போர்ட் தான் காரணம். நெக்ஸ்ட் தோலா ஓகேவா. என்னதான் அவங்க லிமிடேஷன் அவங்க காமிச்சிருந்தாலும் இவர் வந்து இந்த கேரக்டரோட கார்த்திக் கேரக்டரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஓகேவா. அதுக்கு காரணம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்களேன். இதுவும் ரெசல்யூஷன் பார்ட் தான். பொது வாழ்க்கைக்கு வரப்போ சாதாரண மனுஷனுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கும் நடக்கிறப்போ நீங்க சப்போர்ட். கம்மிங் பேக் டு தனுஷ் விஷயங்கள் ஓகேவா. இது வரும்போது தனுஷ் வந்து இந்த விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தாலும், இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணுறாலும் கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேவா. ஃபைனலி அது வந்து டசன்ட் மேட்டர், எதுவுமே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் டசன்ட் மேட்டர். ஸோ இது ஒரு ரெசல்யூஷன் தான் ஓகேவா. செட்டப், கான்ஃப்ளிக்ட்டு, அதுக்கான ரெசல்யூஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடிட்டிங்கில் இன்ஃபியூஸ் பண்ணோம். நீங்கள் யூஸ் பண்ணுற பீரோல்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லை. நான் வந்து உங்கள் அசைன்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பீரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த பீரோல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ரீசன் தெரியணும் ஓகேவா. இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் கைஸ். பரவாயில்ல, ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கலாமே. இப்போ தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவரு மாப்பிள்ள, பொண்ணுக்கு சம்பந்தம், வேற என்ன வேணும்? எதுக்கு இவ்வளவு ஹேட்ரேட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், டீடைல் டிஸ்கஷன் அண்ட் ஆல்? பிடிச்சா வாழ்த்துங்க, பிடிக்கலன்னா கடந்து போயிட்டே இருப்போம். எனிவேஸ், ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஓகே, இந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணுறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா, எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ரீசெண்டா டாக் ஆஃப் த டவுனா இருந்தது நம்ம நெப்போலியன் சாரோட சன் தனுஷோட கல்யாணம் தான். அவரும் என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சேல் தான். ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, அது என்ன ரொம்பவே பாதிச்சிருந்தது. ஹேட் கமெண்ட்ஸ் போடுற எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல ஸ்பெஷல் சைல்டா சர்வை பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த சொசைட்டி எங்களை ஒரு மாதிரி பார்க்கும். எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்காது. அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அது ஃபுல் பொட்டன்ஷியலோட யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களை அலோவ் பண்ணாது. பலருடைய டெய்லி வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு பெரிய சவாலை தாண்டினாதான் எங்க வாழ்க்கையில நடக்கவே செய்யும். இதையெல்லாம் தாண்டி நாங்க முன்னாடி இருக்கிறதுக்கும், நாங்க நல்லா வாழ்றதுக்கும் எங்களோட மன உறுதியும் எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் காரணம். பொது வாழ்க்கைக்கு வரப்போ சாதாரண மனுஷனுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கும் நடக்கிறப்போ நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கலாமே. இப்போ தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவரு மாப்பிள்ள, பொண்ணுக்கு சம்பந்தம், வேற என்ன வேணும்? எதுக்கு இவ்வளவு ஹேட்ரேட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், டீடைல் டிஸ்கஷன் அண்ட் ஆல்? பிடிச்சா வாழ்த்துங்க, பிடிக்கலன்னா கடந்து போயிட்டே இருப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டாக் ஆஃப் த டவுனா இருந்தது நம்ம ஹுக் ஓகேவா. ஹுக்கில் வந்து நம்ம ரோட்டோ பண்ணி பின்னாடி காமிக்கிறோமா. ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன கிரியேட் ஆகும்னா சம்திங் கோயிங் ஆன் ஓகேவா. இங்கே ஒரு விஷயம் போகுது, ஸோ கண்ணு அங்கே பார்க்கும் ஓகேவா. கண்டிப்பாக ஹுக் ஆவாங்க ஓகேவா. சம்திங் இங்கே எது கீழே இருந்து மேலே வருது, ஸோ ஏதோ மூவ்மெண்ட் இருக்குது ஓகேவா. தான் நாங்கள் சொல்கிற மாதிரி தான், கிளாஸஸில் சொன்ன மாதிரி தான், மூவ்மெண்ட்டை நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டென்ஷன் பில்ட் ஆகும் ஓகேவா. சாரோட சன் தனுஷோட கல்யாணம் தான். அவரும் என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் சேல் தான். ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, அது என்ன ரொம்பவே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பாதிச்சிருந்தது, இது ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஓகேவா. நெகட்டிவ் ஒரு விஷயம் நடக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறோம் ஓகேவா. இது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இது பண்ணுறது தான் ஓகேவா. அதர் தென் தட் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணது தான். ஓகே,
இப்போ வந்து மியூசிக்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்களேன். இப்போ வந்து அந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கமல், உத்தமவில்லன், ஓகே, உத்தமவில்லனோட மியூசிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூசிக்கில் வந்து ஒரு ஹை பாயிண்ட் இருக்குது, ஒரு லோ பாயிண்ட் போகுது. ஓகேவா? நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். டாக் ஆஃப் த டவுனா இருந்தது நம்ம நெப்போலியன் சாரோட சன் தனுஷோட கல்யாணம் தான். அவாய் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த சொசைட்டி எங்களை ஒரு மாதிரி பார்க்கும், எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சரியா கிடைக்காது. அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அது ஃபுல் பொட்டன்ஷியலோட யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்களோட லிமிடேஷன்ஸ் எங்களை அலோவ் பண்ணாது. பலருடைய டெய்லி வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு பெரிய சவாலை தாண்டினாதான் எங்க வாழ்க்கையில நடக்கவே செய்யும். இதையெல்லாம் தாண்டி நாங்க முன்னாடி ஓகே, ஹை வந்து நம்ம என்னன்னா ரெசல்யூஷன் பார்ட்டில் வச்சுருக்கோம். ஓகேவா? அது வரைக்கும் நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ரெசல்யூஷன் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு ஹை கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் மியூசிக் அண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாலும் சரி, பீரோல்ஸ் யூஸ் பண்ணுறாலும் சரி. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆஃப் பீரோல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதான். நீங்கள் எந்த பீரோல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கனாலும் ஒரு ரீசனோட யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஸ்டோரி எலிவேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ஸ்டோரியை சொல்கிறோன்னா அது எடிட்டிங் மூலமாக எவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமோ எலிவேட் பண்ணணும். ஓகேவா? அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் எடிட்டராக. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதான் ஸ்டோரி டெல்லிங். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் அதர் கிளாஸஸ், ஐ மீன் நீங்கள் ரெக்கார்டிங் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டர் கிளாஸ் பார்த்துருப்பீங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஒரு 5 minutes ஒரு Q&A செஷன் மாதிரி இருக்கு. Q&A செஷன் மாதிரி இருக்க போதும். ஓகேவா? உங்களுக்கு மைக் ஆன் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் அப்கமிங் கிளாஸில் வந்து ஏஐ கிளாஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஓகேவா? ஆக்சுவலி என்னோட இன்சைட்ஸ், நான் எப்போல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஏஐ வச்சு எப்படி பீரோல் செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பீரோல் தேடிட்டே இருப்போம். நம்ம இன்டர்நெட் ஃபுல்லாக தேடுவோம், ஒரு பீரோல் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீரோல்ஸை வந்து நம்ம மைண்டில் இருக்கிற விஷயத்து ப்ராம்ப்ட் மூலயமா எப்படி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணலாம் சொல்கிறது அப்கமிங் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா லைவ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸில் பார்த்தது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லைவ் கிளாஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட் ப்ரோ, எல் கட் அண்ட் ஜே கட்டில் நம்ம எதுவும் கட் பண்ணணுமா? ஆக்சுவலி எப்படின்னா எல் கட்னா என்ன, ஆடியோ வந்து முன்னாடியே வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் போயிட்டுருக்கோம். அந்த கிளிப்பு முடிகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் கிளிப்போட ஆடியோ வந்து வந்துடும். இது எப்படி கட் பண்ணோன்னா ஜஸ்ட் நான் வந்து எப்படி சொல்கிறது, பேசி முடிச்சு ஒரு கேப் விட்டுருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து கேப்பில் வந்து அவங்க சும்மா இருப்பாங்க. ஐ மீன் நான் ஏரோவில் சொல்கிறேன், வீடியோ. ஓகேவா? வீடியோ டாக்கிங் ஹெட்டில் சொல்கிறேன். அவங்க சும்மா இருக்கும் போது அடுத்த கிளிப்பிலோட ஆடியோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது எப்படி கட் பண்ணணும்னா ஜஸ்ட் டைம்லைனில் நீங்கள் வந்து ஆடியோ ட்ராக்கை வந்து இந்த சைடு, ஓகே, கிளிப் ஒன் சைடில் நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா போதும். இட்ஸ் சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அது டெமான்ஸ்ட்ரேஷனோட வரேன். ஓகேவா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக டெமான்ஸ்ட்ரேஷனோட வரேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நான் வந்து இப்போது ஸ்டோரி டெல்லிங் மட்டும்னால நான் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணலாம். ஓகேவா? டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி ஒரு ஜே கட் அண்ட் எல் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எண்ட் ஆஃப் த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸில் எண்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டர் கிளாஸை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க பாருங்கள். அசைன்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. அந்த அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து பண்ணீங்கன்னா யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ உங்களில், ஓகேவா, ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அசைன்மெண்ட்ஸை டெலிவரி பண்ணுங்கள். யார் அசைன்மெண்ட்ஸ், எல்லா அசைன்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது. அதான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும். ஸோ அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வரப்போகுது.
அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டோரி டெல்லிங்கான அசைன்மெண்ட்ஸ் இது ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னேன்ல, 2 ஸ்ட்ரக்சர் சொன்னேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ரொம்பலாம் எஃபோர்ட் பண்ண கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட பாதி லைஃபே சேட் ஜிபிடியில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நரேட் பண்ணுங்கள். நரேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் ஆர் வீடியோ, ஓகேவா? எனிதிங் எல்ஸ், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஃபார்ம் அனுப்புகிறோம், ஓகேவா? அந்த ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுங்க, ஓகேவா? அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து உங்கள் ஸ்டோரி டெல்லிங்கோட எப்படி சொல்கிறது டோன் எப்படி இருக்குது சொல்லி எல்லாமே அதில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு அசைன்மெண்ட் தான், ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் சொல்லி இது பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் த எடிட்டிங், ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் த எடிட்டிங் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், எல்லாரும் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்டோரி டெல்லிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்கோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஓகேவா? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம கிளாஸ் என் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம். எனிதிங் எல்ஸ் கைஸ்? ஓகே, அசைன்மெண்ட் என்னன்னா, ஜஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோ ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன்ல, இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இது ஒரு ஸ்டோரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் எதை வச்சுக்கணும், நீங்கள் நெட்டில் சொல்ல சேட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் இருக்க எது ரிசோர்ஸஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோரி, ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு நரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுங்கள், ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 3x ஸ்ட்ரக்சர்லையோ இல்லைன்னா டான் ஹார்மோன் சர்க்கிளை வச்சு ஒரு ஸ்டோரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேட் ஜிபிடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? மியூட் போட்டுக்கிறேன். ஓகே, சேட் ஜிபிடி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரியை அது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குமா, அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஓகேவா? அந்த ஸ்டோரியை வந்து கேமரா முன்னாடியோ, ஓகே, பெட்டர் நீங்கள் வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணுங்க, ஓகேவா? கேமரா ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ அந்த டோன், ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து நேராக போய் மெய்யலகனில் வந்து அந்த சைக்கிள் ஸ்டோரியை பாருங்கள், ஓகேவா? அதில் வந்து ஒரு டோன் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற டோனை கேரி அவுட் பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? சொல்லி அந்த வீடியோ வந்து நாங்கள் கொடுக்குற கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதான் அசைன்மெண்ட். இதில் டவுட் இருக்கா கேளுங்க, ஓகேவா? ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ஸை ஷூட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டு எடிட்டிங்கில் எப்படி அச்சீவ் பண்ண? ஓகே, ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் பண்ணணும், ஓகேவா? வழியே இல்லை, அந்த வீடியோ லைட்டாக ஜூம் பண்ணணும் அண்ட் வந்து பொசிஷனை லைட்டாக மாற்றணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எடிட்டிங்கில், ஓகேவா? நம்ம ஃப்ரேமிங் அண்ட் கம்போசிஷன்லாம் அது எப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, ஜூம் பண்ணால் கண்டிப்பாக அது மோஸ்ட்டாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷூட்டிங்லேயே இல்லை ஷூட் பண்ணும் போதே நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் இருக்குதா, கரெக்டாக வந்து அந்த லைன் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஷூட் பண்ணணும். இல்லை மிஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அசைன்மெண்ட் எப்போ சப்மிட் பண்ணலாம்? ஓகே, இதுக்கு வந்து 3 days எடுத்துக்கோங்க, ஓகேவா? மோர் தேன் எனஃப். இதுக்கு மேலே எடுக்க வேணாம், ஓகே? 3 days எடுத்துக்கோங்க, பண்ணுங்க, ஓகேவா? 3 daysல எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக அந்த எல்லாமே நீங்கள் பண்ணுற அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸில் வந்து ரிவ்யூ பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி 3 daysக்குள்ளே டெட்லைன், அதுக்குள்ளே இந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ பண்ணிடுங்க, ஓகேவா? எல்லாருமே, ஓகேவா? இங்கே இருக்கிற 13 மெம்பர்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ரெக்கார்டிங் வந்து டச் பண்ணுறதோட நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ டவுட்ஸ் வேணால் நீங்கள் கேட்கலாம், ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு விஷயம் இதெல்லாம் வேணும், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லித்தரணும் போல் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலி கைஸ், அந்த சொல்லியிருப்பேன் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த நான் சொன்ன இந்த கோர்ஸ் எடுத்ததே உங்களுக்கு செம்ம எப்படி சொல்கிறது, செம்ம வேல்யூன்னு சொல்லுங்களேன், செம்ம வேல்யூ இது, ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 3 விதமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு வச்சுக்கலாமே. கண்டென்ட் ரைட்டிங்கு, அது கண்டென்ட் பேசுகிறது அண்ட் எடிட்டிங்னு வச்சுக்கலாமே. எடிட்டிங் மூலியமாகவே செமையாக ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓகேவா? இட்ஸ் எ பர்சனல் அட்வைஸ். ஸோ இந்த மார்க்கெட் செம்ம பூமில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை மாஸ்டர் பண்ணிக்கோங்க.
செம்மையாக பே இருக்குது ஓகேவா இந்த ஃபீல்டில். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஓகேவா. நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மேவரிக் ப்ரோ சொன்ன டிப்ஸும் சரி, மேவரிக் ப்ரோ கிளாஸ் சொல்லியிருந்த விஷயங்களும் சரி, இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லியிருந்த விஷயங்களும் சரி ஓகேவா, எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து பேக்கேஜ் பண்ண பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் ஓகேவா. ப்ரீமியர் ப்ரோ அசிஸ்ட் ஆஃப் கேமிங் 70 ஓகே. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் ஓகேவா. ராகுல் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து என்னோட பிசியே இதே லெவல் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆர்டிக்ஸ் கார்டுனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. மோஸ்ட்டாக ப்ரீமியர் ப்ரோ வந்து ப்ராசஸர் பேஸ்ட் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். என் பண்ணிக்கலாமா? நான் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1 hour ஆக போகுது. ஆர்டிஎக்ஸ் 2050 ஓகே தான் ப்ரோ. கிராஃபிக்ஸ் கார்டு மேட்டரே கிடையாது அதில் ஓகேவா. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மேட்டரே இல்லை, உங்கள் ப்ராசஸர் தான் மேட்ரு ஓகேவா. நீங்கள் வந்து மேஜராக ஒரு பேசிக்காக பார்க்கணும், மினிமம் பார்க்கணுன்னா ஐஃபைல வந்து 10th gen மேலே இருந்தால் பெட்டர் ஓகேவா. இன்டெல் i3 11 யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கண்டிப்பாக ஹேங் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து i3 போதும் ஓகேவா. ரைசன் 5லாம் இட்ஸ் மச் பெட்டர். ரைசன் 5லாம் ஓகேவா. i3 வந்து ஓகே, நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நிறைய கிராஷ் பார்ப்பீங்க. ப்ரீமியம் ப்ரோ நானே ஃபேஸ் பண்ணுறேன் ஓகேவா. நான் கஷ்டப்படும் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு கிராஷ் ஆயிரும் ஓகேவா. திடீர்னு கிராஷ் ஆயிரும், நான் வந்து டென்ஷன் ஆயிடுவேன் ஓகேவா. ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிட்டுருங்க, உங்கள் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஷ் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. கிராஷ் ஆகும், கண்டிப்பாக ஆகும், ஆகாத மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. i5 11th gen போதுமா? சூப்பராக போதும் ஓகேவா. அதை வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அட்வான்ஸ்டாக அதை நிறைய எஃபெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லேக் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 3 lakhsக்கு யூஸ் பண்ணி 3 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிசி வாங்கினாலே அந்த பிசிலே கூட ப்ரீமியர் ப்ரோ வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் அது. ஸோ புரியுதுல்ல. எந்த வெர்ஷன் ப்ரோ போடலாம் i3க்கு? i3க்கு வந்து நீங்கள் 2019 ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. 2019 வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு ஓகேவா. அதுவும் உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா நீங்கள் டேரெக்டாக 2014 போயிருங்க ஓகேவா. இந்த மாதிரி வெர்ஷன் கீழே போக 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 உங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் ஓகேவா. ஏன்னா வந்து நிறைய விஷயத்த நீங்கள் நிறைய மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. பண்ணலாம், பண்ணவே முடியாதானே இல்லை. ஓகே பாய் ப்ரோ ஸ்ரீதர் ஓகே. இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்காது, ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஆனால் வந்து அதுலேயும் எடிட் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. நான்லாம் குரூப்பில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேவா. CS6 இருக்குல்ல, 2017 ஓகேவா. ஒரு வருஷம்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டால் 2019 இஸ் பெட்டர் ஓகேவா. ஏன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கிற இப்போ நம்ம கரண்ட் வெர்ஷனில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 2017 ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஓகே. 2023 ப்ரீமியர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா? ப்ரீமியர் இருக்குது, அது யூஸ் பண்ண ஓகே. உங்கள் லேப்டாப் பொறுத்தான். 23 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டதே வந்து 2023 தான் ஓகேவா. ஐ மீன் நான் டீப்பாக போனது ஓகே. டீப்பாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாமே 2023 தான். அதுக்கு முன்னாடி CS6 தான் போயிருப்பேன். 23 வந்து பெட்டர் தான் ஓகேவா. ஆனால் இப்போ வந்து அப்டேட் வந்துருச்சு, கிரியேட்டிவ் க்ளவுடில் வச்சிருக்கவங்க பே பண்ணி வாங்குறவங்க எல்லாத்துக்கும் அப்டேட் வந்துருச்சு. 2025 வந்துருச்சு. 2025ல பயங்கரமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு, ஏஐ ஃபீச்சர்ஸ் கூட வந்துருச்சு ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் யூஸ்ஃபுல் கண்டென்ட். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. 2021 வந்து ஆக்சுவலி பெட்ரு ப்ரோ. 2021 வந்து உங்கள் பிசி வந்து நார்மலாக இருக்குன்னு ஸ்டேபிளான வெர்ஷன் ஒன்று 21 பெட்ரு. ஆனால் உங்கள் பிசி வந்து கொஞ்சம் லோ எண்டுனா கண்டிப்பாக நீங்கள் 2019 போங்க ஓகேவா. 2021 ட்ரை பண்ணி 2021 ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லேக் ஆச்சுன்னா 2019 போங்க ஓகேவா. 21ல உங்களுக்கு இந்த கேப்ஷன் விஷயங்கள்லாம் இருக்கும், கேப்ஷன் வந்து ஈஸியாக போடுற மாதிரிலாம் இருக்கும். இதில் 2019 வந்து நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணணும் ஓகேவா. நிறைய ஏஐ இருக்குது, அந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் கேப்ஷன்லாம். உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வேணும்னா நீங்கள் வந்து 2021 மேலே தான் இருக்குது அது. யா ப்ராசஸர் அண்ட் ரேம் இஸ் ஃபார் எடிட்டிங், கிராஃபிக்ஸ் கார்டு ஃபார் 3D ரெண்டரிங். யா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய GPU ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக இருக்கிற உங்களுக்கு பிசி வந்து தேவைப்படும்.
அதே இது நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ மட்டும் பண்ணுறீங்க எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா ப்ராசஸர் தான் உங்கள் ப்ராசஸர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? எனிவே எந்த நேரத்தில் வேணால் கிராஷ் ஆகலாம் ப்ரீமியர் ப்ரோ. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் வந்து எந்த நேரத்தில் வேணால் கிராஷ் ஆகலாம். ஸோ எப்பவும் சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆங்ஸைட்டிலேருந்து தப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம என் பண்ணிக்கலாம். பை கைஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பை.